ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஈவினிங் வைப்ஸில் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப். இது ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப பாப்புலர். இதோட சீக்ரெட்டோட நான் உங்களுக்கு இன்னைக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் இந்த ரெசிபியை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்டோட யம்மியான இந்த மஷ்ரூம் சூப் உங்களுக்கு வீட்டிலையே தயார் பண்ணலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே இதுக்கு போதுமானது. அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் பட்டரும் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண கார்லிக் சேர்த்துக்கோங்க. கார்லிக் ஓரளவுக்கு சாட்டே பண்ணால் போதும், ரொம்ப வறுக்க தேவையில்லை. அதே மாதிரி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், அதையும் ஒரு டிரான்ஸ்ப்ளூயன்ட் ஆற வரைக்குமே நீங்கள் வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ இது ரெண்டுமே வதக்கினதுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ண மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டன் மஷ்ரூம் தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மஷ்ரூம் கொஞ்ச நேரத்திலே தண்ணி விடுங்க. அந்த தண்ணி விடும்போது நம்ம தேவைப்படுற தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒன்று கவனிச்சுக்கோங்க, நான் இது வரைக்கும் சால்ட்டு பெப்பர் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ அப்படியே தான் அரைக்கிறேன். அரைச்சதுக்கு அப்புறமா தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி இதை ஊற்றாதீங்க. ஸோ மிக்ஸி ஜார்லேயே நீங்கள் தண்ணி கழுவி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. என்ன இவ்வளோ பட்டர் நினைக்காதீங்க. ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி நமக்கு டேஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பட்டர் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். இது நான் டின்னருக்கு தான் எடுத்துக்கிறேன். அதனால் இதுவே தான் என்னோட டின்னர். இதுக்கு மேலே நான் எதுவும் சாப்பிட போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த பட்டர் நமக்கு ஓகே தான். ஒரு ஸ்பூன் மைதா இது கூட சேர்த்து இந்த பட்டர் போட்ட உடனே கடகடகடன்னு நம்ம கை வேலை செய்யுங்க. இந்த மைதா மணல் மணல் கன்சிஸ்டன்சி வரும் இல்லையா, அப்போ நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் பால் ஆட் பண்ணலை. இப்போ பாருங்கள், இந்த அரைச்ச மஷ்ரூம் பேஸ்ட் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. ஸோ இதில் நான் முதலே தண்ணி மிக்ஸி கழுவி அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பட்டரையும் இந்த மைதாவையும் இந்த மஷ்ரூம் பேஸ்ட்டையும் கடகடகட நம்ம மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா மைதா கட்டி கட்டியாக ஆயிடும். ஸோ அதனால தான் கை நல்லா வேகமாக வேலை செய்யணும்னு சொன்னேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேஜில் நான் சால்ட் தேவைப்பட்டது சேர்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி சேர்த்தோம்னா மஷ்ரூம் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். அதனால நீங்கள் கடைசி ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் சேர்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு கொஞ்சமாக பால் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு இதுவே நல்ல க்ரீமியாக இருக்கிறதுனால நான் பால் சேர்க்கலை. இப்போ பாருங்கள், ஸ்பூன் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு மாதிரி வரும். அதுதான் அது கரெக்டான பக்குவம். நல்லா வெந்து பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ தாராளமாக நான் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைக்கு கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஈவினிங் குழந்தைங்க பசியோட ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த சூப் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் டின்னர் செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு பசிக்காத அவங்க பாட்டு ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு ஜாலியாக இருப்பாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே இது ரொம்ப ஃபில்டாக இருக்கும். டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சூப்பே போதுமானது. இது 2 பேர் தாராளமாக குடிக்கலாம். அவ்வளோதான். சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு இப்போது பாஸ்லே ட்ரைடு ஃப்ரெஷ் எது இருந்தாலுமே நீங்கள் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இது ரெண்டுமே இல்லை, அதனால் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக நல்லா ஒரு ஸ்பூன் கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இது ஆட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த அத்தன்டிக் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சூப் டேஸ்ட் கிடைக்கும். இன்னும் யோசிக்கிறீங்க, இதுவுமே எதுக்கு ரெஸ்டாரண்ட்டில் போய் வாங்கணும், வீட்லேயே செய்யலாமே அப்படின்னு தானே? கடகடன் செய்ய ஆரம்பிச்சிடுங்க. நாளைக்கே கூட செய்யலாம். செஞ்சுட்டு கமெண்ட்ல மறக்காம எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.